நாய்களை கட்டுப்படுத்துவது அப்படின்றது அதில் வந்து பெரிய முறைகேடு நடக்கிறது. அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஊழல் அப்படின்ற பார்வைகளை கூட வெளிப்படுத்தியிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. தொடர்ந்து செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். ராமச்சந்திரன், இப்போது இந்த நிகழ்வுக்கு அப்புறமா ஒரு அவேர்னஸ் ஏற்பட்டிருக்கா? ஏதாவது மாநகராட்சி சார்பில் பெரிய பிளான் ஏதாவது திட்டமிடப்படுதா? ஏன்னா வந்து ரூல்ஸ் இருக்குது, அதை தாண்டி வந்து நாயை வந்து லைசன்ஸ் பெறாமல் வளர்க்கக்கூடியவங்க மேலே அல்லது தெருநாய்களை வந்து என்கரேஜ் பண்ணுறவங்க மேலே அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கப்படுமா? 5 வயது சிறுமியை நாயில் கடித்த விவகாரம் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி சார்பாக காவல்துறை ஒருபுறம் அவர்கள் மீது வழக்கு பதிவு கைது நடவடிக்கை மேற்கொண்டாலும் சென்னை மாநகராட்சி மற்றொரு புறம் அந்த வீட்டின் உரிமையாளர், அந்த நாயின் உரிமையாளருக்கு பதிவு செய்யப்படாதால் அதற்கு நோட்டீஸ் வழங்கக்கூடிய நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி சார்பாக தமிழக அரசின் பொது சுகாதார சட்டம் 1939 44 உட்பிரிவுப்படி அவர்களுக்கு தனியாக நாய்களை பதிவு செய்யாமல் அதுக்கு லைசன்ஸ் வாங்காமல் முறையாக பராமரிக்காத நபர்கள் மேலே நடவடிக்கை எடுக்குமா சென்னை மாநகராட்சி அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சென்னை மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழகமும் இப்போ திருநாய்களுடைய இனப்பெருக்கம் உள்ளிட்ட பல விஷயங்களில் விழித்து கொள்ள வேண்டிய நேரமாக இந்த நிகழ்வு மாறி இருக்கிறது. வளர்ப்பு நாயால் ஒரு சிறுமி கொடூரமாக தாக்கப்பட்டு இன்றைக்கு வந்து அவர் மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறார். இந்த ஒரு சூழலில் செல்லப்பிராணிகளுடைய வளர்ப்பு அப்படின்றது பிறருக்கு தொந்தரவாக, பிறருக்கு அஜாக்கிரதையாக மாறுகிறதா அப்படின்ற கேள்வியையும் இந்த நிகழ்வு ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.